அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற நங்கை கண்டகலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை கழித்து காப்பான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று ஐப்பசி 15/11/2025 சனிக்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சனிக்கிழமையாக இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் நீங்கும். கம்பன் அனுமனை துதிக்கின்ற பொழுது அஞ்சிலே ஒன்று பெற்றான். என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்க. பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய வாயு பகவானுடைய மைந்தனாக இருக்கக்கூடிய அனுமன் என்று அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி. பஞ்சபூதங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய நீர் கடலை அவன் கடந்து தாண்டினான் அல்லவா. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக. அஞ்சிலே ஒன்று ஆறாக என்று சொன்னால் ஆறு என்று சொன்னால் வழி என்ற பொருள். பஞ்சபூதத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஆகாயத்தை வழியாக கொண்டு அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி. ஆரியர்க்காக என்று சொன்னால் இங்கு நல்லவர்களுக்காக இவன் அப்படி அந்த கடலை கடந்து ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு. பஞ்சபூதத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய பூமி, அந்த பூமியானவள் பெற்றெடுத்த அணங்காக இருக்கக்கூடிய சீதையை கண்டு அஞ்சிலே ஒன்றை வைத்தான். பஞ்சபூதத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய அக்னியை நெருப்பை இலங்கையில் வைத்தான். அவன் நன்மை அளித்து காப்பான், அவன் நம்மை அளித்து காப்பான் என்று அஞ்சு 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 என்று அப்படி 5 கம்பன் அனுமனை துதித்திருக்கின்றான் அல்லவா. அதற்கு ஒரு அடிப்படையான காரணம் இருக்கின்றது. அனுமன் பஞ்சபூதத்தோடு தொடர்புடையவன் மட்டுமல்ல, அவன் 5 முகத்தோடும் அருள்பாலிக்கக்கூடியவன், பஞ்சமுக ஆஞ்சநேயராக அருள்பாலிக்கக்கூடியவன். ஆகையினாலே தான் இந்த அனுமனை துதிக்கின்ற பொழுது 5 என்ற வகையிலேயே எண்ணிக்கையை வைத்து கம்பன் நமக்கு பாடலை தந்திருக்கின்றான் என்பதை பார்க்கின்ற பொழுது அந்த கவி சக்கரவர்த்தி கம்பனுடைய பக்தியும் அவனுடைய அற்புதமான கவி ஆற்றலும் நமக்கு தெரிய வருகின்றது அல்லவா. அப்படிப்பட்ட கம்பனால் துதிக்கப்பட்ட ஆஞ்சநேய பெருமான் பஞ்சமுக ஆஞ்சநேயராக நம்முடைய கிழக்கு தாம்பரம் கௌரிவாக்கம் பழனியப்பா நகரில் அருள்பாலித்து வருகின்றார். அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை இப்பொழுது நாம் தரிசிப்போம் வாருங்கள். கௌரிவாக்கம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பழனியப்பா நகரில் அப்படி தோற்றம் கண்டு அருள்பாலித்து வரக்கூடிய பஞ்சமுக ஆஞ்சநேய பெருமானை நாம் இன்றைக்கு தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆஞ்சநேய பெருமான் பஞ்சமுக ஆஞ்சநேயராக 5 முகத்தோடு அப்படி தோற்றம் கண்டு அருள்பாலித்து வருவதற்கு என்ன காரணம்? ராவணனுடைய உறவினராக இருக்கக்கூடிய மயில் ராவணன். அந்த மயில் ராவணன் என்ன செய்து விட்டான்? ராவணையும் லக்ஷ்மணனையும் மயக்கப்படுத்தி அவர்களை ஒரு தனி சிறையில் அடைத்து விட்டான். அந்த மயில் ராவணனை வென்று கொன்றால் அன்றி இவர்களை விடுவிப்பது என்பது முடியாத காரியம் என்று விபீஷணன் என்ன செய்தான்? ஆஞ்சநேய பெருமானிடம் சொல்லி, நீ நேராக சென்று அந்த மயில் ராவணனை அழிக்க வேண்டும். அவனை அழிப்பது என்பது அவ்வளவு எளிதான செயல் அல்ல. அவன் மாயாஜால போர்களில் வல்லவன். அதோடு மட்டுமல்லாமல் அவனுடைய உயிர் இருக்கின்றதல்லவா, அந்த உயிரானது ஒரு விளக்கில் இருக்கின்றது. அந்த விளக்கு 5 முக விளக்காக இருக்கும். அந்த 5 முக விளக்காக இருக்கக்கூடிய விளக்கை ஒரே நேரத்தில் அணைத்தால் அவனுடைய மரணம் நிகழும் என்று அவனுக்கு ஆலோசனையையும் சொல்லி விபீஷணன் அனுமனை அனுப்பினான். அனுமன் என்ன செய்தான்? தனக்கு எப்பொழுதும் இருக்கக்கூடிய சக்தியை விட இன்னும் அதீதமான சக்தி தேவை என்று அந்த அனுமன் என்ன செய்தான் என்று சொன்னால் நரசிம்ம பெருமானை நினைத்தான். உடனடியாக அவனுக்கு நரசிம்மருடைய முகமானது தோன்றியது. அதற்கடுத்ததாக வராக பெருமானை நினைத்தான். அந்த வராக பெருமானுடைய முகமும் அனுமனிடம் வந்து சேர்ந்தது. அதற்கடுத்ததாக கருட பகவானை மனதிலே நினைத்தான். கருடனுடைய முகமும் அனுமனிடம் வந்து அடைந்தது. அதற்கடுத்ததாக புத்திசாலித்தனமாக அறிவு கூர்மையோடு செயல்பட வேண்டும் என்ற காரணத்தால் கல்வி கடவுளாக இருக்கக்கூடிய ஹயகிரீவரை மனதில் நினைத்தான். அந்த ஹயகிரீவருடைய முகமும் வந்தது. இப்படி 5 முகங்கள் அப்படி அனுமனிடம் வந்து சேர்ந்தவுடனே அந்த 5 முகத்தினால் அவன் என்ன செய்தான்? அந்த விளக்கு இருக்கின்றது அல்லவா, 5 முகமுடைய விளக்கு, அந்த விளக்கில் இருக்கக்கூடிய சுடர்களை 5 முகத்தால் ஒரே நேரத்தில்
அணைத்தான், மயில் ராவணனுடைய வாழ்வையும் முடித்தான். இப்படி அந்த மயில் ராவணனை முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அனுமன் 5 முகத்தை எடுத்துக்கொண்டான். அந்த 5 முகத்தோடு அருள் பாலிக்கின்றான். எங்கு என்று சொன்னால் இந்த பழனியப்பா நகரில். இது எங்கு இருக்கின்றது என்று சொன்னால் கிழக்கு தாம்பரம் பழனியப்பா நகர் என்று அந்த இடத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பஞ்சமுக ஆஞ்சநேய பெருமான் ஆலயத்தை நாம் தொடர்ந்து தரிசிப்போம். வாருங்கள். சனிக்கிழமையாக இருக்கக்கூடிய என்று ஆஞ்சநேய பெருமானை வணங்கினோம் என்று சொன்னால் நமக்கு எல்லையில்லாத நன்மைகள் ஏற்படும் என்பது கண்கூடு. அந்த வகையில் இன்றைய தினம் சென்னை கிழக்கு தாம்பரம் பழனியப்பா நகரில் அருள்பாலித்து வரக்கூடிய பஞ்சமுக ஆஞ்சநேய பெருமான் ஆலயத்தை நாம் இன்றைக்கு தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். பஞ்சமுக ஆஞ்சநேய பெருமான் 5 முகத்தோடு அருள்பாலிப்பதற்கு என்ன காரணம் என்பதை பார்த்தோம். அந்த 5 முகத்தோடு இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான் இந்த ஆலயத்தில் எப்படி காட்சி தருகின்றார் என்று சொன்னால் மேற்கு நோக்கி ஆஞ்சநேயருடைய முகம் அமைந்திருக்கின்றது. அந்த மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய முகத்திற்கு இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தெற்கு நோக்கி முகமாக நரசிம்ம பெருமானுடைய முகமும், அந்த ஆஞ்சநேய பெருமானுடைய வலது பக்கத்தில் வராக பெருமானுடைய முகமும், அதற்கடுத்ததாக கிழக்கு பக்கத்தில் கிழக்கு முகமாக அந்த ஆஞ்சநேய பெருமானுக்கு கருட முகமும், எல்லாவற்றிற்கும் மேலாக உச்சியில் மேலே ஹயகிரீவருடைய முகமுமாக 5 முகத்தோடு ஆஞ்சநேய பெருமான் நமக்கு காட்சி தருகின்றார் இந்த ஆலயத்தில். இந்த ஆலயத்தில் மட்டுமல்ல, நாம் எந்த ஒரு பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய ஆலயத்திலே சென்றாலும் அந்த ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஆஞ்சநேய பெருமான் நமக்கு காட்சி தருவது இப்படிப்பட்ட அற்புதமான வடிவத்தில். அன்பர்களே, இந்த மாதிரியான அற்புதமான வடிவத்தில் காட்சி தரக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் ஆலயத்தில் நம் வாழ்க்கைக்கு தேவையான, நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் ஒரு வழிபாட்டை வைத்திருக்கின்றார்கள். அது என்ன வழிபாடு என்பதை இந்த ஆலயத்தினுடைய நிர்வாக அரங்காவலராக இருக்கக்கூடிய திரு ராமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டார். என்ன வழிபாடு என்று சொன்னால் மட்டை தேங்காய் வழிபாடு. அதாவது அமாவாசை பௌர்ணமி என்று 2 நாட்களிலும் இந்த ஆலயத்திலே வந்து மட்டை தேங்காயை இந்த ஆலயத்தில் அந்த ஆஞ்சநேய பெருமானுடைய திருவடிகளை வைத்து பூஜித்து அதை இந்த ஆலயத்தின் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த மட்டை தேங்காயை கட்ட வேண்டும். கட்டி அப்படி வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது வழிபாடு செய்ய ஆரம்பித்த உடனேயே அவர்களுக்கு நல்ல நிமித்தங்கள் தோன்றும், நல்ல சகுனங்கள் தோன்றும். அவர்கள் என்ன பிரார்த்தனைக்காக அந்த மட்டை தேங்காயை கட்டுகின்றார்களோ அப்படி வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த மட்டை தேங்காயை நாம் 1 மாதம் அப்படி கழித்து அடுத்த அமாவாசைக்கு வருகின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு புதிய மட்டை தேங்காயை கொடுத்து வழிபாடு செய்து பழைய மட்டை தேங்காயை கட்டி இருக்கின்றோம் அல்லவா, அதை நாம் எடுத்து கொண்டு வந்துவிட வேண்டும். இப்படியாக நாம் செய்கின்ற பொழுது ஏறத்தாழ 3 மாதங்களுக்குள், இதுவே ரொம்ப மிக அதிகம், 1 மாதத்திற்குள்ளாரையே நம்முடைய பிரச்சனைக்கு இந்த ஆஞ்சநேய பெருமான் நல்ல தீர்வை கொடுக்கின்றார் என்று இங்கு வரக்கூடிய கூட்டமே சாட்சியாக அமைந்திருக்கின்றது. வரக்கூடிய பக்தர்களே நமக்கு அதை தெரிவிக்கின்றார்கள். இப்படி சர்வ வல்லமை படைத்த வரப்பிரசாதியாக விளங்கக்கூடிய கிழக்கு தாம்பரம் கௌரிவாக்கம் பழனியப்பா நகரில் அருள்பாலித்து வரக்கூடிய பஞ்சமுக ஆஞ்சநேய பெருமானுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டோ இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாடிய நலம்.